நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் சென்டென்சஸ். இப்போ சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சென்டென்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சென்ஸ். சென்டென்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் சென்டென்சஸை சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு 3 வகையாக பிரிப்பாங்க. இப்போ இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னு அதோட யூசேஜ் எக்ஸாம்பிள்ஸையும் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன? சிம்பிள் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த டாக் இஸ் பிளாக். இதில் சப்ஜெக்ட் வந்து த டாக் அண்ட் இஸ் பிளாக் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஆர் சிம்பிளாக சொல்லணுன்னா இட் இஸ் த மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன் இன் அ ஸ்டேட்மெண்ட். இதில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? த டாக். அதனால் அது சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டை தவிர்த்து மீதி என்னெல்லாம் இருக்கோ அதுதான். இப்போ இந்த சென்டென்ஸில் டாக், த டாக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ அது தவிர்த்து இருக்கிறது இஸ் பிளாக். அதனால் அது ப்ரெடிகேட். இப்போ இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இஸ் அப்படிங்கிறது வேர்ப் அண்ட் பிளாக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இப்போது அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா கொடுக்கப்பட்டிருக்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்டு. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வேர்ப், அட்ஜெக்டிவ் பற்றி இன் டீட்டெயில் படிக்கலாம். அண்ட் இங்கே இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறனால இந்த சென்டென்ஸில் வர டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். நீங்கள் ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸில் இஸ் அப்படிங்கிற வேர்ப் வந்தால் அந்த சென்டென்ஸோட டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். மை பென் இஸ் எக்ஸ்பென்சிவ். இதில் நம்ம எந்த ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம்? மை பென். அதனால அதுதான் சப்ஜெக்ட். ஆர் மை பென் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஹியர். அந்த மை பென் அப்படிங்கிற சப்ஜெக்டை தவிர்த்து இருக்கிற மீதி வந்து இஸ் எக்ஸ்பென்சிவ். அதனால இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது தான் ப்ரெடிகேட். இங்கே நான் அப்போ சொன்ன மாதிரி இஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதுவுமே ப்ரெசன்ட் டென்ஸ். அண்ட் இங்கே எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதும் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் வந்து பெண்ணோட ஒரு குவாலிட்டி, ஒரு நேச்சரை வெளிப்படுத்துது. அதனால இது அட்ஜெக்டிவ். இனி அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜிம் லைக்ஸ் டு ஹாவ் அ டெரியர். இதில் டெரியர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீட் ஆஃப் டாக். சரி, இதில் எது மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன்? ஜிம். அதனால ஜிம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாமே ப்ரெடிகேட்னு சொன்னோம். ஸோ லைக்ஸ் டு ஹாவ் அ டெரியர் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். இங்கே லைக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதனால இது ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் மூவி இஸ் ஆசம். இதில் திஸ் மூவி அப்படிங்கிறது தான் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன். அதனால அதுதான் சப்ஜெக்ட். அண்ட் இஸ் ஆசம் அப்படிங்கிறது தான் மீதி, அந்த சென்டென்ஸில் இருக்கிற மீதி. ஸோ அது ப்ரெடிகேட். இஸ் அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கிறனால இட் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். அண்ட் இங்கே ஆசம் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஆசம் அப்படிங்கிற வேர்ட் வந்து திஸ் மூவியோட ஒரு கேரக்டர். நம்ம அடுத்து பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ஐ லைக் ஹர் பிங்க் ட்ரெஸ். இதில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? ஐ, என்னை பற்றி பேசுகிறோம். ஐ. ஸோ அதுதான் சப்ஜெக்ட். அதுதான் இங்கே இருக்கிற மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ ஐ தான் சப்ஜெக்ட். இதை தவிர்த்து மீதி என்ன இருக்குது? லைக் ஹர் பிங்க் ட்ரெஸ். அதனால அதுதான் ப்ரெடிகேட். அண்ட் இந்த சென்டென்ஸுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன்னா இங்கே லைக் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அது ப்ரெசன்ட் டென்ஸை டெனோட் பண்ணுது. சரி, ஸோ இதை தவிர்த்து இன்னும் வேறு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா த ஃபுட் இஸ் டேஸ்டி, இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், இந்த மாதிரி. நவ் இட்ஸ் யோர் டர்ன். நீங்களே கொஞ்சம் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன? டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் லிங்க்டு டுகெதர் இன் அ சென்டென்ஸ் இஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லைக் டீ அண்ட் ஷீ லைக்ஸ் காஃபி. இதில் ஐ லைக் டீ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஷீ லைக்ஸ் காஃபி அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸையுமே அண்ட் அப்படின்னு ஒரு ஜாயினிங் வேர்ட் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் என்னெல்லாம்னா லைக், லைக்ஸ். இந்த ரெண்டுமே வரனால இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான்.
இங்கே கொடுத்துருக்கிற and, yet, for, but, so, nor, or அப்படிங்கிற ஜாயினிங் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கிராமட்டிக்கலாக சொல்லும்போது அதை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸோட லிஸ்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்கூலில் ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் ஃபேன் பாய்ஸ். இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அது என்னன்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் அ டைப் ஆஃப் அ ஃபார்முலா மேட் பை யூஸிங் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இங்கே அந்த ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ இது எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். சரி, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜான் வாஸ் இல் ஸோ ஹி டிட் நாட் கம் டு ஸ்கூல். இங்கே ஜான் வாஸ் இல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஹி டிட் நாட் கம் டு ஸ்கூல் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையுமே எந்த வேர்டு ஜாயின் பண்ணுது? ஸோ அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஜாயினிங் வேர்டால் கனெக்ட் ஆகுறதுனால இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். அண்ட் இதில் வாஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ வுட் லைக் டு பை அ BMW ஆர் அ Mercedes. இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ வுட் லைக் டு பை அ BMW, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே அ Mercedes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஐ வுட் லைக் டு பை அ Mercedes. ஸோ அதுதான் அந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுற வேர்டு வந்து ஆர் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இதுவும் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள், த டீம் ட்ரைட் ஹார்ட் yet they lost the match. இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து த டீம் ட்ரைட் ஹார்ட், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் they lost the match. இந்த ரெண்டையும் yet அப்படிங்கிற வேர்ட் கம்பைன் பண்ணுது, இதுவும் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், she is tall but she is lean. she is tall அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், she is lean அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே பட் அப்படிங்கிற வேர்டு வச்சு கம்பைன் ஆகுது. திரும்பவும் கவனிங்க, இந்த அண்ட், எட், ஃபார், பட், ஸோ, நார், ஆர் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணாலும் அது நீங்கள் டைரெக்டாக சொல்லிடலாம் அது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு. ஸோ அகெயின் இட்ஸ் யோர் டர்ன். இப்போ நீங்களே உங்களோட ஓனாக கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள், எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ நம்ம காம்பவுண்ட் சென்டென்சஸில் எப்படி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணமோ இங்கே காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ரேன் ஃபாஸ்ட் வென் ஐ saw a tiger. இதில் இந்த வென் அப்படிங்கிறது தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்போ சொன்ன மாதிரி தான் இந்த ஆஃப்டர், பிஃபோர், ஆஸ், பிகாஸ், ஈவன் இஃப், சின்ஸ், ஸோ தட், தோ, ஈவன் தோ, ஆல் தோ, ராதர் தேன், அன்லெஸ், அன்டில், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் பிளைண்டாக டிசைட் பண்ணிடலாம் அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் அப்படின்னு, வித்தவுட் எனி டவுட். அந்த சிம்பிள் காம்பவுண்டுக்கும் காம்ப்ளெக்ஸ்க்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த காம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் சென்டென்சஸ் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷனில் ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். சிம்பிள்னா ஆஸ் இட் சேஸ் சிம்பிளாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவே இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். சரி, இந்த அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தோ ஹி வாஸ் புவர் ஹீ வாஸ் கைண்ட் ஹார்ட்டட். இதில் தோ அப்படிங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் ஆகிருக்கிறனால இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், whenever his results dropped he worked hard. இதில் whenever அப்படிங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், ஸோ அது இங்கே அப்ளை ஆகுறதுனால அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அடுத்து, as I am sick I am not able to attend the class. இதில் as அப்படிங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், ஸோ அது இங்கே அப்ளை ஆகுறதுனால இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நவ் இட்ஸ் யோர் டர்ன். நீங்கள் உங்களோட ஓனில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சென்டென்சஸ் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தேர் ஃபார்மேஷன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சென்டென்சஸ் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தேர் யூசேஜ் ஆர் பர்பஸ். சரி, இந்த பேசிஸில் நம்ம சென்டென்சஸை 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அது என்னெல்லாம்? டிக்ளரேட்டிவ், இன்டரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. சரி, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா டிக்ளரேட்டிவ்.
இந்த டிக்ளரேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அசர்ட்டிவ். ஸோ இந்த டிக்ளரேட்டிவ் அப்படிங்கிற பேர்லேயே நம்மளுக்கு அதோட மீனிங் என்ன அப்படின்னு லைட்டாக புரியுதுல்ல. இட் டிக்ளேர்ஸ் சம்திங். இந்த எக்ஸாம்பிள்ஸே எடுத்துக்கோங்க. ஐ எம் 10 years old, டாம் லைக்ஸ் பீட்சா, த ஸ்கை இஸ் ப்ளூ. இதெல்லாமே ஒரு டிக்ளரேஷன். அதனால தான் இது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம டெய்லி யூசேஜில் சொல்கிற மேக்ஸிமம் சென்டென்சஸ் வந்து டிக்ளரேட்டிவாக தான் இருக்கும். லைக் இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட், லீலா இஸ் க்ரையிங், த பேபிஸ் லாஃபர் இஸ் ஸ்வீட். இது எல்லாமே. இப்போ நீங்கள் கொஞ்சம் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். அண்ட் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு டவுட் வந்தால் ஃபீல் ஃப்ரீ டு கிளாரிஃபை இட். சரி, நம்ம இப்போ அடுத்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதுதான் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நம்ம யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் கேள்வி கேட்குறோம் அப்படின்னாலே அது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான். கொஸ்டின் ஃபார்ம் ஆஃப் அ சென்டென்ஸ் இஸ் இன்டரோகேட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஆர் யூ மரியா, didn't you go to school today, can you please help me with my homework, is it raining there, இதெல்லாமே இன்டரோகேட்டிவ். ஏன்னா நம்ம வந்து யார்கிட்டயோ ஒரு கேள்வி கேட்குறோம், அதனால. சரி, இங்கே ஒன்று பாருங்கள். இங்கே அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆர் யூ மரியா. இது கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஆனால் நம்மள எத்தனை பேர் கரெக்டாக இப்படி யார்கிட்டயாச்சும் கேட்போம்? மேக்ஸிமம் ஆஃப் அஸ் எப்படி கேட்போன்னா யூ மரியா ஒன்லி நோ அப்படின்னு தானே. கிராமட்டிக்கலி இது ரொம்ப தப்பு. யாருமே டின்ட் யூ கோ டு ஸ்கூல் டுடே அப்படின்னு கரெக்டாக கேட்க மாட்டோம். எல்லாரும் யூ டிடன்ட் கோ டு ஸ்கூல் டுடேவா அப்படின்னு தானே கேட்போம். ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய தப்பை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா கொஸ்டின் ஃபார்ம் ஆஃப் அ சென்டென்ஸ். நம்ம யார்கிட்ட ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாலே அது இன்டரோகேட்டிவ் தான். ஸோ த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்ரி. எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னால் என்ன? நம்மளோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் எக்ஸ்க்ளமேட்ரி. Sentences that express sentiments, emotions, strong feelings are called exclamatory sentences. இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். Hooray, we have won the match. Alas, Tina's dog is dead. இதில் ஹுரே, அலாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங்குமே இல்லை. பட் அது வந்து ஒரு மீடியம் நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. லைக் ஹவ் வி சே ஐயையோ இன் தமிழ். ஐயையோ அப்படிங்கிறதுக்கு பெருசாக ஒரு மீனிங்கும் இல்லை. பட் அது வந்து நம்மளோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் போக இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா பிரேவோ, யூ சக்சீடட் இன் யுவர் அட்டெம்ப்ட், இல்லை ஹவு பியூட்டிஃபுல் த உமன் இஸ், இந்த மாதிரி. இப்போ உங்களோட டர்ன். உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இனி நம்ம அடுத்து பார்க்க போகிற டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன? கமாண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ் ஆர் கால்ட் இம்பரேட்டிவ். சென்டென்சஸ் யூஸ் டு கமாண்ட் சம் ஒன். இட் குட் பி அன் ஆர்டர், அ ரிக்வெஸ்ட் ஆர் அ கைட்லைன். ஒருத்தர்கிட்ட இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு imperative type of sentence. So take a look at these examples. Cross the road carefully. Get out of the class. Don't walk on the grass. இதெல்லாமே வந்து ஒரு ஆர்டர் இல்லை ஒரு கட்டளை இல்லை ஒரு ரிக்வெஸ்ட் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால இது imperative sentence. ஸோ இதை தவிர இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் த ரிவர், இல்லை லிசன் டு த டீச்சர், டோன்ட் கெட் இன் டு ட்ரபிள் அன்னெசரிலி, இந்த மாதிரி. ஸோ இதுதான் imperative sentences. Now it's your turn. Form as many imperative sentences as possible.